ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 இன் சைனா. காலையிலே சூப்பரான கிளைமேட்டுங்க. நம்மளோட காஃபியோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3-in-1 காஃபி பவுடர் கிடைக்கும் சன்ரைஸில். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர், காஃபி பவுடர் அண்ட் மில்க் கலந்த மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டு கலந்து குடித்தா ஓரளவுக்கு சூப்பரான காஃபி ரெடி ஆகிடும். ஸோ காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கிளம்பிடலாம். இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம புல்லட் ட்ரெயினில் ஜியான் சிட்டிக்கு போக போகிறோம். ரொம்ப அழகான ஒரு ட்ராவல் இது. நிறைய பேருக்கு புல்லட் ட்ரெயின் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இந்த வேர்ல்டு அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து பெய்ஜிங்குக்கு வந்து பை பை சொல்லிட்டு இப்போ வந்து ஜியான் சிட்டிக்கு போக போகிறோம். ஜியான் சிட்டியில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியே ரொம்ப 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 ஃபேமஸுங்க. ஒரு ஓல்டு சைனாவை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக, அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி எல்லாத்துக்கும் ஐடி கார்டு நம்ம காட்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோமோ, இங்கே வந்து ஃபாரினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட் மஸ்ட்டாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இங்கே அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போகணும். ஸோ இங்கே இப்போ வந்து நம்ம இந்த புல்லட் ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லா பாஸ்போர்ட்லாம் காமிச்சு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் போக முடியும். ரொம்ப பெரிய வந்து ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப நடக்கணும் உள்ள. இங்கே வந்து நம்மளோட ட்ராலிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளே தான் தள்ளிட்டு போகணும். இங்கே ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சைனா பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா நீ நட, உன்னோட சுமையை நீ சுமை, யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த புல்லட் ட்ரெயின். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வந்து விண்டோ சீட்டும் கிடச்சிருக்கு. நமக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஜர்னி ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகள் நிறைய ட்ரெயின் ஜர்னி பண்ணியிருப்போம். பட் இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது உள்ளுக்குள்ளே போகிறதே தெரியாது, எந்த அலங்கல் குளங்கள் இருக்காது, சவுண்டு வராது. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக போயிடும். ஸோ இப்போ பெய்ஜிங்க்கு பாய் பாய் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே ஏறியாச்சு. ஸோ அதே மாதிரி சீட்டில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். இங்கே வந்து நம்மளோட சதாப்திஸ் நீங்கள் போயிருப்பீங்க, நம்மளோட இல்லைனா வந்து இப்போ புதுசாக வந்தே பாரத்தில் போயிருப்பீங்களா, அதே மாதிரி தான் ரெக்ளைனிங் சீட்ஸ் இருக்கும், முன்னாடி ட்ரேஸ் இருக்கும், ஆனால் லெக் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி எடுக்கிறதே தெரியாது. ஸ்பீட் பார்த்திங்கன்னா 350 கிலோமீட்டர் ஈஸியாக தொட்டுவிடும். அதே மாதிரி உள்ள ஃபுல்லாக ஸ்க்ராலிங்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருந்தது. ஸோ சைனீஸில் மட்டும் கொடுக்காம இங்கிலீஷ்லேயும் வந்து நம்மளுக்கு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததால் நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே 23 டிகிரி செல்சியஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எடுத்ததே தெரில. அதே மாதிரி 350 கிலோமீட்டர் அதை ஹிட் ஆகுதுன்னு தெரியல, கடகடன்னு போயிடுச்சு. நம்ம வந்து பெய்ஜிங்லேருந்து ஜியான் சிட்டிக்கு 4 ஹவர்ஸ் ட்ராவல். இந்த புல்லட் ட்ரெயினில் போகிறப்ப நீங்கள் நிறைய மலைகள் பார்க்கலாம், நிறைய விவசாய நிலம் பார்க்கலாம், நிறைய வந்து குட்டி குட்டி கிராமங்களை பார்க்கலாம். ஸோ அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம செக் அவுட் பண்ணதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எழுந்து மற்ற எல்லாத்தையும் எடுத்து. இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து கரெக்டாக 4 மினிட்ஸ் தான் அங்கே பிளாட்ஃபார்மில் வண்டி நிற்கும். அதுக்குள்ளே நம்ம டக்கு நம்ம லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு கடை இறங்கிடணும். இல்லைன்னா டப்படு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க டோர்ஸை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம வந்து இருக்கணும். இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி கேன்டீன் இருக்குது. சரி போய் பார்க்கலாம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். நிறைய இண்டியன்ஸ் இங்கே இருந்தாங்க, நிறைய டூரிஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல்லட் ட்ரெயின் விமான்குட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ட்ரெயின் நார்மலாக எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். பட் புல்லட் ட்ரெயின் நம்ம இந்த புல்லட்டுக்கு அந்த ட்ரெயின்லேயே வாங்குறதுன்றது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல. அதனால் வந்து விமான்குட்டிக்கு இதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் வந்து ஒன்றுமே ஒரு யூனிக் பீஸ் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதே மாதிரி ஒரு காஃபி வந்து கோல்ட் காஃபி ஒன்று வாங்கியிருந்தேன், லாட்டே காஃபி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. காஃபி எங்கே கிடைக்குமா தேடிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் கோல்ட் காஃபி கிடச்சிருக்கேன்னு சொல்லி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த சைடில் எட்டி பார்த்தப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துக்குலாம் இப்படிலாம் போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம்ல, அதெல்லாம் வந்து நமக்கு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜியான் சிட்டிக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கிலீஷில் போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா நீங்கள் எப்படி வந்து லாங்குவேஜ் தெரியாமல் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி தாராளமாக வந்து இங்கே மேனேஜ் பண்ணலாம். எல்லாருமே டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்காங்க. எந்த ஷாப்புக்கு போனாலும் அவங்க ஒன்று கால்குலேட்டரில் போட்டு காட்டுவாங்க, இல்லைனா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்களோ நமக்கு இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட அழகாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜியான் சிட்டிக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் எங்கே சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, டெல்லி தர்பார் அப்படின்ட்டு. ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் ஒரு பில்டிங்குமே இவ்வளோ பெருசாக இருக்குங்க. நான் எனக்கு சத்தியமாக வேறு ஏதோ புதுசாக நம்ம வந்து ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம நாட்டிலையும் வந்து பெருசாக பில்டிங்ஸ் இருக்குது, பட் ஃபுல்லாகவே வெறும் பெருசான பில்டிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வந்து அது இந்த ஒரு சிட்டி சொல்லணும். அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகிற அந்த பில்டிங் வந்து ஒரே கலரில் ஃபுல்லாகவே அப்படியே வந்து லெகோஸ் தெரியுமா,
சின்ன பிள்ளைங்க வந்து இந்த பிளாக் எல்லாம் வந்து அடிக்கடி விளையாடுவாங்களா அந்த மாதிரி லெகோவில் கட்டின பில்டிங் மாதிரி அடுக்கடுக்கடுக்காக நீட்டாக வத்திப்பட்டி மாதிரி இருக்குங்க. ரொம்ப அதாவது கழுத்தே வலிக்குது இப்படி எட்டி பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஒரு நாட்டுக்குமே ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும். சைனாக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, சைனாக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அங்கே மக்கள் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்காங்க. நமக்கு ஒரு சில வந்து ஒரு தாட்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நிறைய வந்து இங்கே வந்து இருக்கிறப்போ தான் அது தெரியுது. நிறைய அவங்க மக்கள் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்தியாவான்னு கேட்டு ஹாய் வெல்கம் டு சைனான்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களாம் விஷ் பண்ணி, அதாவது ரொம்ப வந்து வெல்கமிங்காக இருக்குது. என்னை பொறுத்தவரையிலுமேங்க நல்லா வந்து சம்பாதிக்கணும், ஆனால் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம சாகிறப்போ ஒரு ரூபா கூட நம்ம கொண்டு போவது கிடையாது, ஆனால் மெமரிஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். நம்ம வந்து இறக்குற தருவாயில் ஒரு 7 நிமிஷம் வந்து நம்மளோட பெஸ்ட் மெமரிஸ் நம்மளோட மூளை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெஸ்ட் மெமரியாக நம்ம போயிட்டு வர இந்த ட்ரிப்ஸ்லாம் இருக்கும்னு நான் நினைப்பேன். இது என்னோட பர்சனல் தாட். ஒருத்தருக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிட்டியில் அந்த ரோடு நடுவில் ஃபுல்லாக ரோஜா செடியாக வச்சுருக்காங்கங்க. அது கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக ஹைப்ரிட் ரோசஸ் வச்சுருக்காங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் கூட அதை பறிக்கவே இல்லை. அதை பாட்டு பாருங்கள், லைனாக வந்து கலக்கலராக ரோசஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் அழகாகவும் இருந்தது. இப்போ நம்ம வந்து போகிறது பார்த்திங்கன்னா இந்த கிரேட் பகோடான்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தான் நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு டெம்பிள் மாதிரி வந்து ஒரு புத்தா டெம்பிள் மாதிரி இருக்கும், அந்த காலத்தில் கட்டினது. அதை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பில்டிங்ஸே பார்த்திங்கன்னா ஓல்டு சைனா மாதிரியே, அதாவது கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே வந்து அந்த பிரமிட் ஷேப்பில் வச்சு கரெக்டாக அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கோம் பிக் வைல்ட் கூஸ் பகோடா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐகானிக் ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட் பகோடான்னு சொல்லுவாங்க. பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபெமிலியராக எல்லா ஷாப்ஸையும் பார்த்துருப்பீங்க. உள்ளுக்குள்ளே புத்தர் சிலை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஸ்கல்ப்சர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பேபியும் மதரும் இருக்கிற மாதிரி. இது வந்து மங்கின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இதெல்லாம் வந்து எனக்கு சைனீஸ் ஜோசியம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, எனக்கு சைனீஸ் தெரியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் வந்து வரைஞ்சி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருந்தாங்க. சின்ன வந்து கைவினை பொருட்கள் விற்கிறவங்களும் இருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி மக்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, யாருக்குமே வந்து இங்கிலீஷ் அப்படின்னு தெரியாதனால நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பகோடா, அந்த பில்டிங். ஸோ நீங்கள் இது வந்து நிறைய அந்த குட்டி ஸ்டாச்சுஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே புத்தர் டெம்பிள் இருக்குது. அங்கே போகணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 50 yuan பே பண்ணணும். ஸோ நான் அவ்வளோ பே பண்ண வேணால் வெளிலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். கிளைமேட்டும் வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ப்ளீஸிங்கான கிளைமேட்டாக இருந்தது. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பகோடாக்குள்ளே போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், பெரிய பரப்பளவில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் பிரின்சஸ் மாதிரி, எம்பரர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குட்டி டாய்ஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக அந்த நாட்டோட ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு எங்கே போனாலும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க அந்த ட்ரெடிஷன் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பகோடா டெம்பிள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான். ஃபுல்லாகவே ஷாப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் பண்ணக்கூடிய இடம் சொல்லி நிறைய இருந்தது. அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான ரொம்ப வந்து அழகான விஷயம் பார்த்திங்கன்னா மியூசிக் ஃபவுண்டைன் சொல்லி இருக்கும். மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் வந்து அழகாக டான்ஸ் ஆடும். அதுக்காகவே நிறைய அந்த ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்திங்கன்னா அழகான லேடிஸ் வந்து அந்த ராணி மாதிரி அந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு வருவாங்க. ரெண்டு பேர் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட கூட பேசிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரசித்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் ஹாப்பியாக இருந்தது. அந்த ட்ரெடிஷன் சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு வாட்டி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நான் சொல்கிற விதம் பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் ஆமாக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இந்த குட்டியாக அந்த மரத்துலேருந்து படக்கூடிய அந்த சின்ன பூவெல்லாம் தள்ளப்படும். நல்லாயிருக்கும் அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஷாப்புக்குள்ளே போகலாம், நம்மளை வாவான்னு கூப்பிட்டு போய் நானும் உங்களுக்கு இதே மாதிரி மேக்கப் பண்ணி விட்றேன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணி விடுங்கன்னு கேட்டு ரொம்ப ஆசையாக, திருப்பி நம்ம சைனாக்கு வருமா தெரியாது, வரப்போ அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும்ல. ஸோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடன்னு பண்ணிடுறாங்க. அதாவது 10-15 நிமிஷம் தாங்க, அவ்வளோ அழகான மேக்கப்பை பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இப்போது கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சந்திரமுகி மாதிரி வந்த ஆஷாவை பாருங்கள், நீங்கள் பாருங்கள்.
எப்படி இருக்குது இந்த மேக்கப், அப்பா பேமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு கேட்குது. ஸோ அந்த டைமில் ரொம்ப அழகாக அந்த வந்து ட்ரெடிஷனுக்கு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அடடா நான் சைனீஸ் கிடையாதுங்க, நான் இந்தியனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாதுங்க. ஒன்ஸ் இன் வைல் நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மூமெண்ட்ஸ், அதெல்லாம் விடவே கூடாது. ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நம்ம வந்து வாழ்றது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். பிடிச்ச விஷயங்கள் மனசார பண்ணலாம். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுக்கு செலவு பண்ணுற காசும், அதே மாதிரி உங்கள் வந்து அழகாக காமிச்சிக்கிறதுக்கு செலவு பண்ணுற காசும், உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசும் வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் இந்த மாதிரி நம்மளோட குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்டே அந்த பக்கெட் லிஸ்ட்டை வந்து நம்ம நிரப்பிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதான். ரொம்ப அழகான பகோடாவில் நிறைய மெமரிஸ் நாங்கள் வந்து கெயின் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த சைனீஸ் பிரின்சஸ் ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம பெல் டவர் வந்திருக்கோம். அந்த காலத்தில் டைம் வந்து தெரியறதுக்கு இந்த பெல் டவர் தான் மெயினான பில்டிங்காக. ஸோ இப்போவும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நைட் டைமில் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பற்றி கேட்டிங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹலால் அப்படின்னு இருக்கான்னு கேட்குறீங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. பட் இங்கே எல்லாமே வந்து நான்வெஜ் தான் வந்து அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வெஜ்ஜும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை மட்டும் நான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஜியான் சிட்டியில் வந்து இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளியில் போகலாம். போயிட்டு ஜஸ்ட் அந்த நைட் டைமில் அந்த ஸ்ட்ரீட் அந்த ஷாப்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பெருசாக ஒன்றும் வாங்குறதில்ல, பட் போய் பார்க்கலாம். ஏன்னா நைட் டைமில் ஜியான் சிட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ லைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரெக்டாக அந்த ஹோட்டல் வந்து கரெக்டாக அந்த பெல் டவருக்குள்ளே அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். தொலைஞ்சிட மாட்டோன்ற பயத்தோட நான் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பித்தேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். நான் திருப்பி அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம வந்து கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், எல்லாம் நம்ம நல்லபடியாக பண்ணுறோம். பட் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது அந்த யங் ஏஜ் நம்மளுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிறப்பவே நம்ம வந்து உலகத்தை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வயசானதுக்கப்புறம் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஹெல்த் வந்து ஒத்துழைக்காது. அதுக்குள்ளே நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணி முடிச்சிடலாம். நைட் டைமில் ஜியான் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட் டைமில் ஒரு லைட்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து கூட்டத்து தான் சொல்லலாம். பில்டிங்க்கு அழகாக லைட் செட் பண்ணி அந்த பில்டிங்ஸ் பார்க்குறதுக்கே ஓல்ட் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து பொய்யாகாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னலான பில்டிங்ஸ் இந்த லைட்டோட பார்க்குறப்போ ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சூப்பராக இருக்குங்க. சத்தியமாக ஒரு ட்ரீம் லேண்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பெல் அந்த சிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள். நைட் டைமில் எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸோட ஜொலின்னு இருக்குது. அதுக்கு கீழே வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஆட்டோங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் பெய்ஜிங்கில் ஆட்டோவே இல்லைன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட்டோஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் வந்து அத்தனை வந்து பாப்புலேஷன் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸு, நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக இங்கே நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக் வச்சு ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பிஸ்னஸ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஃபோனை வந்து பார்த்து ரிங் லைட் வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க தெரியுது. இந்த ஊரில் டிக்டாக் வந்து இருக்குது. நம்ம ஊரில் டிக்டாக் பேன் இல்லையா, இந்த ஊரில் டிக்டாக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம காலையில் ட்ரெஸ் பண்ண மாதிரியே நிறைய லேடிஸ் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம டின்னர் முடிச்சாச்சு. இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த vlogs வந்து பார்த்துட்டே வாங்க.